என்ன சொன்னேன்னு சொல்லு. ஏன் உங்களுக்கு மறந்துச்சா? ஏன் உனக்கு மறந்துருச்சு? என்ன சொன்னோம்? I don't want to do. ஏன்னா நீ சுபிக்ஷா ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி விஜய் பார்த்து கூட்டி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க பேசுகிற தோரணையை பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா ரொம்ப பாசி மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, சோசியல் மீடியாவில் உன்னோட எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி, ஸோ நான் தான் உன்னோட அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற திமிரில் பேசிக்கிற மாதிரியே தெரியுது. அந்த பொண்ணு பாவமாக தான் பேசிகிட்டு இருக்கு. இவங்க எடுத்தோடனே நான் என்ன சொன்னேன்னு சொல்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஏக்கா மறந்துடுச்சா அப்படின்னும், ஏன் உனக்கு மறந்துடுச்சா அப்படின்னு கேட்குறது. அது ஒரு டோனில் அவங்க கேட்குற டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்பவே திமிராக இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சுபிக்ஷா பேசுகிறதும் வியானா பேசுகிறதும் வந்து ஒரு கான்ட்ராடிக்ட் இருக்காமா, ரெண்டு பேருக்கும் கருத்து வந்து முரண்படுதாமா. ஸோ என்னென்னு அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணுறது இவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுமாமா. அது கொஞ்சம் டைம் கொடுக்காம நீ வந்து எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுலயும் வியனா பண்ணதுலயும் எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. Give me some time to collect my words. நீ சும்மா இப்படி இங்கே சுபிக்ஷா பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா, சுபிக்ஷா வந்து அடிக்கடி வந்து டவுட் கேட்குறாங்களாம். அக்கா என்ன அக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்குறாங்களாம். இது வந்து பொறுமையாக தான் சொல்லிக் கொடுங்க, எல்லாம் விட்டுருங்க. அதை விட்டுட்டு ஆக்ட் பண்ணி வேறு காமிக்கிறாங்க. நாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, அக்கா என்னக்கா ஒன்று கேட்குறேன்னா அப்படின்ட்டு ஆக்ட் பண்ணி வேறு கேட்குறாங்க. பாருங்கள், பார்க்க சகிக்கலை. அதுக்கா என்னக்கான்னு கேட்டேன்னா, இப்போ நீங்கள் வர மாட்டீங்கன்னு தெளிவாக இருக்கீங்கல்ல. ஆக்சுவலாக இங்கே பிரச்சனையே யாருன்னு பார்த்தா விஜய் பார்வதி தான். ஏன்னா இவங்க வந்து டாஸ்க் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாங்களே, இல்லை டாஸ்க் நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லி ரிசைன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கூப்பிட தான் கேட்கறதா இவங்க வந்திருக்காங்க. வந்து கண்டினியூ பண்ணுறீங்களா வரீங்களா என்ன சொல்லி கேட்க தான் வந்திருக்காங்க. அதுக்கு இவங்க சீன் போட்டு அவங்க துரத்தி விட்றாங்க. ஸோ பேசலாம் பேசிட்டு கடைசி எப்பயும் நமக்கு வந்து மறப்போம் மன்னிப்போம் தான், நான் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. வரல அப்படித்தானே? இந்த கோல்டு ஃபீலிங்னா மறப்போம் மன்னிப்போம். ஓகேக்கா. பேசுகிறதையும் பேசிட்டு கடைசி கேமராமேன் டைலாக் வேறு அவங்க போனதுக்கப்புறம் விட்ட என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிடுவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இவங்க தான் டைம் கேட்டாங்க, எனக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்டடி பண்ணுறது டைம் வேணும், டைம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் கேட்டாங்க. அவங்களை அனுப்பிச்சிட்டு இவங்க கேமரா முன்னாடி அவங்களுக்கு கொத்தம் சொல்கிறாங்க. விட்டா என்னையவே கன்ஃபியூஸ் பண்ணிடுவா போல இவன்.